இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாலுசினேட்டிங் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ முதல்ல இந்த ஹாலுசினேட்டிங் ப்ராப்ளம்னா சொல்லிட்டு என்னன்னு நான் சொல்கிறேன். ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா மழை வராமல் ரெயின்போ அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹாலுசினேட்டிங் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய மெடிசின் சாப்பிடுவாங்க. நிறைய மெடிசின் சாப்பிடும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, டிப்ரெஷன் ஆயிடுவாங்க, மயக்கம் வரும். ஸோ இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க வந்து இந்த நார்மல் ரெகுலர் ஸ்கூல் போகாமல் அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும், பிடிச்ச டீச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்க எதாவது அஃபெக்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னு மறக்காமல் நீங்கள் வந்து ரெகுலர் ஸ்கூல்லேருந்து அந்த குழந்தைங்களை எடுத்துகிட்டு NIV ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஹாலுசினேட்டிங் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க வந்து ஸ்கூலில் இருந்துட்டு எதையா நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ டீச்சர் வந்து பாடம் எடுக்கும்போது கவனிக்கலன்னா டீச்சருக்கு அவங்க மேலே கோவம் வரும், அவங்கள வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்கள புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸாக நீங்கள் அனலைஸ் பண்ணி ஸோ ஒரு பெஸ்ட் டீச்சர்கிட்ட அவங்கள கொடுத்துருங்க. அவங்க விருப்பப்படி அவங்க படிக்கட்டு, அவங்க விருப்பப்படி அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ மேலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ரெஷர் பண்ணி அவங்களுக்கு மாத்திரை அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்கலாம். பட் ரொம்ப ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும், NIVSல எப்படி அட்மிஷன்ஸ் எடுக்கிறது, உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.